வணக்கம். எம்சிஎக்ஸ் கோல்டு மினியுடைய நெக்ஸ்ட் வீக் மூவ்மெண்ட் எப்படி இருக்குங்கிறத இன்னைக்கு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம எம்சிஎக்ஸ் கோல்டு மினியுடைய ரெகுலர் அப்டேட் இனிமேல் ரெகுலராக வரும். அதுக்காக நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கோல்டு மினியை பொறுத்த வரைக்கும் ஃப்ரைடே க்ளோஸ் ஆனது ஒரு 1,09,715 தான் க்ளோஸ் ஆயிருக்குது. அது ஒரு புல்லிஷ் மூவ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்குது. இந்த கோல்டு மினியை பார்க்கறதுக்கு முன்னாடி யூஎஸ் டாலருடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்குதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். யூஎஸ் டாலரை பொறுத்த வரைக்கும் ப்ரைஸ் ஒரு மேஜரான சப்போர்ட் ஏரியாவில் தான் சப்போர்ட் எடுத்து இப்போ மேலே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. இந்த ப்ரைஸ் டைரெக்டாக மேலே போயிடுமா அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இங்கே ஒரு 2 ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸாக அந்த 98.5 அப்படிங்கிறது வேலை செஞ்சுட்டு இருக்குது. மேஜர் ரெசிஸ்டன்ஸாக பார்க்கும் பொழுது இந்த ஒரு 100 அப்படிங்கிற லெவலை வந்து 100லேருந்து 100.3 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் இங்கே இருக்குது. இது வந்து ஒரு மேஜரான ரெசிஸ்டன்ஸ், இது ஒரு மைனர் ரெசிஸ்டன்ஸ். இப்போ இந்த 2 லெவலையுமே பிரேக் பண்ணால் தான் ப்ரைஸ் ஒரு பை ட்ரெண்டு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு இந்த மூவ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது நம்ம டைரெக்டாக ஒரே மூவில் மேலே போகிறதுக்கு சான்சஸ் கம்மியாக தான் இருக்குது. ஒரு சின்ன சின்ன ஸ்விங்ஸாக கொடுத்து தான் ப்ரைஸ் மேலே போகும். சப்போஸ் இந்த 100 லெவலை பிரேக் பண்ணாலுமே ப்ரைஸ் ஒரு ரிஜெக்ஷன் ஆகி கீழே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா டாலர் பொறுத்த வரைக்கும் வீக்காக இருக்குது டாலர். இப்போ நம்ம எம்சிஎக்ஸ் கோல்டு மினியுடைய சார்ட்டுக்கு வந்துடலாம். இங்கே பார்க்கும் பொழுது ப்ரைஸ் இந்த 1,08,450லேருந்து 1,10,580 லெவல் தான் ரெசிஸ்டன்ஸாக வேலை செய்யுது. இந்த 1,08,450ங்கிறது சப்போர்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருக்குது. இந்த 2 லெவலுக்குள்ள தான் ப்ரைஸ் இருக்குது. இப்போ இந்த எம்சிஎக்ஸ் மினி பார்க்கறதுக்கு முன்னாடி டாலரோட சார்ட் பார்த்து வந்துடலாம். டாலர் சார்ட்டில் ஒரு 4 ஹவரில் ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி பார்க்கலாம். நம்ம இப்போது ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி பார்க்கும் பொழுது நமக்கு கிளியராக தெரியுது. இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் நடந்திருக்குது. பட் அது வந்து ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. ரிஜெக்ஷன் ஆகி மேலே ட்ராவல் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பை ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது. அப்போது நமக்கு ஒரு செல் கரெக்ஷன் பெருசாக நடக்காமல் மேலே போயிட்டு தான் இருக்குது. அதே சமயம் இந்த சப்போர்ட்டையுமே இன்னும் ப்ரைஸ் பிரேக் பண்ணல. ஸோ நமக்கு செல் சைடு எந்த ஒரு இன்டிமேஷனுமே கொடுக்காம தான் பை சைடு தான் கண்டினியூ ஆகிட்டு இருக்குது. அதாவது ட்ரெண்டு கண்டினியூ ஆகிட்டு இருக்குதுன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த 3,708 அப்படிங்கிற லெவலில் வந்து உடனே போய் பிரேக் பண்ணிடுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்கும் வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது அப்படின்னு தான் எதிர்பார்க்குறோம். ஏன்னா இது வந்து ஒரு லைஃப் டைம் ஹை. இந்த லைஃப் டைம் ஹையை பிரேக் பண்ணாலுமே அங்கேருந்து மறுபடியும் ஒரு கரெக்ஷன் வந்துட்டு தான் மறுபடியும் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இப்போது கோல்டு மினியுடைய சார்ட் வந்துடலாம். எம்சிஎக்ஸ் சார்ட்டுக்கு இதுலேயும் நம்ம ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சி பார்க்கும்பொழுது இங்கேயுமே அதே தான் நடந்திருக்குது. அது ஒரு 1 ஹவரில் வரைஞ்சிக்கலாம். இங்கே எம்சிஎக்ஸ் மினியை பொறுத்த வரைக்கும் ட்ரெண்ட் லைன் நல்லாவே பிரேக் அண்ட் ரீடெஸ்ட் கொடுத்துருக்குது. பட் இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ண முடியல. இந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணாமல் தான் நின்றுட்டுருக்குது. இப்போது இந்த லெவல் இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கு ப்ரைஸ். இப்போ இந்த 1,10,550 லெவலை உடனே பிரேக் பண்ணிடுமா அப்படின்னு பார்க்கும்பொழுது அதுக்கு வாய்ப்புகள் கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா நெக்ஸ்ட் வீக் வந்து பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு சான்சஸ் இல்லைன்னு தான் எதிர்பார்க்குறோம். அதுக்கு ப்ரைஸ் எப்படி மூவ் நடக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன ஸ்விங்ஸ் கொடுத்துட்டு தான் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம். இதில் வந்து மொத்தம் 2 டைப்பில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாதிரி மேலே ஒரு அப்சைடு மூவே கொடுத்துட்டு போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அல்லது இங்கேருந்து ப்ரைஸ் கீழே வந்து இந்த சப்போர்ட் வரைக்கும் மறுபடியும் வந்துட்டு கூட இன்னொருக்கா சப்போர்ட் எடுத்து மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 டைப்பில் மேலே மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரெண்ட் இன்னும் செல்லுக்கு திரும்பலை. பை சைடும் நமக்கு பெரிய மூவ்மெண்ட், ஸ்பீடான மூவ்மெண்ட் கொடுக்கல. ஸோ நம்ம இப்போ ஃபைனலாக இங்கே என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் வீக் அப்படின்னு பார்க்கும்பொழுது கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு சின்ன சின்ன ஸ்விங்கிலையுமே என்ட்ரி ஆகிட்டு எக்ஸிட் ஆகிக்கிறது தான் ஒரு பெஸ்ட்டாக இருக்கும், சேஃபாகவும் இருக்கும்னு எதிர்பார்க்குறோம். டார்கெட்டை பெருசாக வைக்காமல் ஒரு சின்ன சின்ன டார்கெட்லேயே ஒரு 100 பாயிண்ட் 150 பாயிண்டில் எக்ஸிட் ஆகிக்கிறது தான் சேஃபாக இருக்குன்னு எதிர்பார்க்குறோம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம அந்த மாதிரி ட்ராவல் ஆகிறதுக்கே பார்க்கலாம் நம்ம. தேங்க்யூ.